வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் கும்பராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கும்பராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா சனி. இந்த சனி பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியா உங்க ராசியில இருக்காரு. எப்பவுமே ஜென்ம சனியா இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி 7 சனி ஒரு பக்கம், ஜென்ம சனி இப்போ ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கனால என்ன ஆகும்னா, கும்பராசிக்காரங்களுக்கு மன பயம் தான் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும். நமக்கு எது பண்ணாலுமே நமக்கு நெகட்டிவா நடந்துருமா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலுமே தடங்கள் ஆகுது, குழப்பங்கள் வருது, நம்மளால ஜெயிக்க முடியாதான், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது, தொழில முடக்கம் பண்ணுது, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், குடும்பத்துல பிரச்சனைகள், நண்பர்கள்கிட்ட அவமானங்கள், உறவினர்களை விலகி போனாங்க, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம், நமக்கு எப்பவுமே நல்ல காலங்கள் வராதான். இந்த 7 சனி நம்ம இன்னுமே பெருசா பாதிப்பு பண்ணுமா அப்படின்னு தான் உங்க மைண்ட்ல நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப குரு பயிற்சி ஒரு பக்கம் மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியில இருக்கிற குரு ரிஷப ராசிக்கு மாறும். அப்படி மாறும் பொழுது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா 7 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி நடந்ததுன்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த சனி பாத்துட்டீங்கன்னா நல்லவர் தான், கெட்டவர் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்ணும் பொழுது அந்த சனி பகவான் நமக்கு 4 மடங்கு நல்லது பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜென்மச்சனி நடக்கும் போது எந்த ஒரு காரியங்களும் அவசரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்துட்டீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவானும் புதனும் சேருங்க. அது பிற்பாத்துல புதன் பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு மாறிடுவாரு. செவ்வாய் உங்க ராசியில இருக்காரு. சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மேச ராசியில இருக்காரு. இப்ப மேச ராசியில இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு மாறப்போறாரு. அப்படி மாறும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிதான் வரப்போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. இத்தனை நாள் நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இவர் சொன்னா நம்பவே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு எல்லாம் இவர் சொன்னா கரெக்டா இருக்குப்பா அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயமா நடந்தா கூட அதனால உங்களோட பயம் உங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கும். நம்ம ஏதோ பண்ணோம்னா நமக்கு ஏதாவது தப்பா நடந்துருமா, இல்ல நமக்கு ஆப்போசிட்டா ஏதாவது நடந்துருமா, இல்ல அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய சனி பகவான். ஆனா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. நீங்க மெயினா என்னன்னா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கும்பராசிக்கு இப்ப ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் நீங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கவனமா இருந்துகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனம். முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் விட்டுருங்க. முடிஞ்சல ஏதோ ஒரு வகையில விரயங்கள் நீங்க பண்ணலாம். விரயம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அசையா சொத்து மேல நீங்க விரயம் பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி நீங்க அசையா சொத்து மேல நீங்க விரயம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் வராது. சார் இத்தனை வருஷமா நான் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால தாராளமா கட்ட முடியும். நம்ம சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தாராளமா நீங்க கட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சில விரைய வைக்க கூடாதுன்னா நம்ம சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி மாறாது. அதனால உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். மோசம் சொல்லக்கூடிய அளவு இருக்காது. அப்படி நமக்கு தொழில் நல்லா இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும், அந்த தொழில நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். தொழில நமக்கு வருமானங்கள் நம்மளை தேடி கொடுக்கும். அந்த தொழில வருமானம் நமக்கு வரும் பொழுது உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். மெயினா கடன் வாங்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கனால கடன் நீங்க வாங்குனீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது. ஏன்னா 2 ரூபா நீங்க கடன் கட்டினீங்கன்னா 4 ரூபா கடன் வாங்கதான் பார்க்குமே தவிர கட்டுறதுக்கு விடாது.
அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்பி போறீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மத்தவங்களை சார்ந்தோ இல்ல மத்தவங்களை நம்பி நீங்க இருக்க வேண்டாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம வாகனத்தில் நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் வந்து வண்டி வச்சிருக்கேன். அந்த வண்டியை வித்துட்டு புதுசா ஏதாவது வண்டி வாங்கலாம் அப்படின்னால் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒரு சின்ன விஷயம் எடுத்து சொன்னா கூட அதுக்கு நமக்கு வந்து சடனா கோபம் வரும். நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரும். அது அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும். அப்படி விட்டு கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கும்பராசி பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் இப்படி இருக்கா, அப்படி நம்ம சொன்ன பச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு, இன்னும் ஆடம்பரங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸுக்கு தந்தை தாய் வழிகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மனக்கவலைகள் அதிகமா கொடுத்துருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள் வரும். அது இல்லாம திருமணம் நமக்கெல்லாம் ஆகுமா? திருமணம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கல்யாணத்துக்கு பண்ணாததுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை வருது, கல்யாணம் பண்ண நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், வாழ்க்கை தரம் உயரும். அதுக்கு காரணம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜென்மச்சனி, 2வது குரு பயிற்சி, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான், இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், தொழில நல்லபடி மாற்றங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் அது நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. அசைவ சாப்பாடு சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டு யாரையும் நம்பாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இப்ப நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரக நிலைகள் நம்ம பார்த்தாலுமே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. அதனால நடக்கக்கூடிய திசாபுதிகள் நமக்கு நல்ல யோகமான திசாபுதிகள் நமக்கு நல்லதா நடக்குதா, இல்ல பாதகாதிபதி திசை நடக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.